ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது யூடிஐயில் வந்து நியூ பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேஜ் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நியூ பேன் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மோடா டிஜிட்டல் மோடான்னு கேட்கும். நாம் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் மோடு தான், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை கவர்மெண்ட்டாக அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவல் சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ஆர்ஐனா என்ஆர்ஐ கொடுத்துருங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா பேன் கார்டு மோட் இருக்குல்ல, இதில் வந்து போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் இருக்கும். உங்களுக்கு வெறும் இ பேன் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. இல்லை எனக்கு பேன் கார்டு வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட நேம் இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து செலக்ட் நேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து செலக்ட் நேம் டைட்டில் இருக்குல்ல, இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் திருவா திருமதியா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம்னா உங்கள் நேமுக்கு பக்கத்தில் இனிஷியல் இருந்தாலும் நீங்கள் அந்த இனிஷியலுக்கு என்ன அப்பா பேரா இல்லை ஹஸ்பண்ட் நேமோ அதை இங்கே கொடுத்துருங்க. கீழே வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. கீழே வந்து நேம் ஆன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் இங்கே கொடுக்குறது இங்கே வரும். உங்களுக்கு வந்து இப்போ இனிஷியல் மட்டும் வேணும் அப்படின்னா அப்படியே கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த நேம் ஆட் ஆகி வரணும், ஆதார் கார்டில் அப்படி தான் இருக்குன்னா நீங்கள் அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கொடுத்துருங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆதார் நம்பர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். உங்களோட மொபைலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரும், மெசேஜ் வரும் கார்டு ரெடின்ட்டு. அதே மாதிரி கொரியர் நீங்கள் ட்ராக் பண்ணணும் எல்லாமேனா உங்களுக்கு மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட நேம் கொடுத்துருங்க. இதில் இங்கே வந்து ஒரு டிக்கை வந்து உங்களுக்கு மதர் நேம் வேணுமா அப்பா நேம் வேணுமான்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெரிஃபை நேம் இருக்குல்ல, ஹிம்செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து உங்களோட நேம் கேட்பாங்க. அதையும் கொடுத்துட்டு உங்களோட லொக்கேஷன் ஏரியா எங்கே இருக்கீங்களோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக பிரிண்ட் அவுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கமும் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் அதில் சைன் பண்ணி கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். திரும்பவும் நெக்ஸ்ட் இங்கே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இதே நியூ பேனில் இங்கே போய் நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இருக்க பேஜ் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கரெக்டாக வந்து கிராப் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.